கலந்துக்கிட்டு வந்து என்னன்னு தெரியல. ஆமா ஆறு முகரைய பருவா வைத்துனா ஏன் வைத்து யாரை பத்தி ஆச்சு விட்டுருக்குறேன் அவச்ச முட்டையை கடிச்சு முகரை மனுஷங்க போட்டு மரக்கறி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. கொத்த கொத்தா குத்திக்கிட்டு வெளியே விட்டுறேன் நொண்டிகள் பையன் என்ன மச்சா மாப்பிள்ள ஓப்பிள்ள இருக்கு உன் காலை அகத்துறேன். மாமா நீங்க நல்லா இருக்கலாம். எங்க நீங்க இருக்கிற நீங்க இருக்கிட்டாலும் அப்படியே சந்தோஷமா தான் இருக்கு. மணிமுத்து நினைச்சியா? நினைச்சா இல்ல நினைக்கிறதே. அப்புறம் என்ன அப்புறம் என்னையா போயிருக்குமா? நானே ரொம்ப வர்க்கத்துல இருக்கேன். வர்க்கத்துல இருக்கு? ஆமா கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. வயிற்றுல ஒரு புழலும் இல்ல ஒரு பூச்சியும் இல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க புரியாது. எங்க குத்த போறேன்? எங்க வச்சு குத்தட்டேன்? தைரியமா குத்துவா. ஏன்டா உள்ள பந்துவே இருக்கு. நான் பயப்படாம குத்துவேன். காசு காசு குத்தக்கூடாது. அத காத்து வராது சூத்து வராது பேசாம இருக்கு. அப்புறம் பாத்தீங்களா லைட் அப்படி கீழே விழுந்ததுக்கு 20 ரூபா அன்பளிப்பு. பங்கிட்டு இன்னொரு தாண்டி விளைச்சு வச்சுக்க 100 ரூபா வரும். மொத்தத்துக்கு அவுத்து போட்டீங்கன்னா மொத்தத்துக்கு அது 300 ரூபா வரும். ஆமா மொத்தமா வந்து போட்டு அப்புறம் பார்த்து பயந்து வாங்கிச்சு புட்கா இருக்கு போல இருக்குச்சு அப்படின்னு. அப்புறம் நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். அது கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதுமாமா. 3 மாசம் தானே? வயிற்று ஒரு பூச்சியும் இல்லை. அதுக்கெல்லாம நிமித்தேன் தெரியாம ஒரு கபடி விளையாடுறவனை கல்யாணம் பண்ணிவிட்டேன். சரி நல்லா பாய்வானா? எங்கேயுமே பாச்சேன் 3 மாசமா கபடி கபடி வரலையா சொல்றியா போயிடுறாயா? தூக்க மாட்டேங்கிறானா? என்னைக்கா ஒரு நாள் ஏறி டேஸ் அடிப்பான்னு பார்த்து அவனை அடிச்ச வாடு இல்லை. நானாச்சும் ரைடு வரேன்டான்னு வேணாட்டேன். சரி நீனாச்சு வாட வந்து நடுவில் ஒரு போனஸ் கொண்டு தொட்டுட்டு போடான்னு அப்படியே லாபியில காலை வச்சு ஆளை அவுட் ஆயிட்டாயா. அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணி 2 காலம் தூக்கிலியா? ஆமா அவனை டைவர்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணி அப்புறம் என்னைய கொல்ல பாத்துட்டாரு. 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தான். கொத்தனார கனவு வந்திருக்கும் போல இருக்கு கட்டட வேலை பாக்குற மாதிரியே. மணிமுத்து புடிச்சு இழுத்து விட்டாங்க. பின்னாடி புடிச்சு இழுக்கிறாங்க. என்னைய கொள்ள பார்த்தாரு கொத்தினாரு. சரி 2 பேரும் ஒன்னா படுத்துருந்தோம். கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல ஒரு கட்டட வேலை பாக்குற மாதிரி. அவர் பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டி எத்திக்கிட்டாயா கருணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்னு பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி அலுப்புன அப்பி விட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமிசு கட்டையில 2 இருக்கிறான்னு வச்சுக்க பாய் வழியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துரு. ஓட்டையை போட்டு விடவா? வேணாம் சாமி அடைக்கிறதுக்காக வந்துருவேன். வீட்டுல சும்மா தான் இருந்தேன். அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு கண்ணி பண்ணு தனியா இருக்க கூடாது. இந்த கண்ணி கடையில கப்பு கல்லடல கோன் பால் ரசிலாம் மாத்தாம கிடக்குனாரு. இது எங்க அப்பயும் சைக்கிள் கடை வச்சிருப்பேன் போல இருக்கு. என்ன பாடு கேட்டேன். உனக்கு ஒரு மாப்பிள்ளை நான் பார்த்து வந்திருக்கேன் நல்ல வயவனை கல்யாணம் பண்ணிக்கேன்னாரு. அவன் பாம்பாட்டியா பாம்பை வச்சு விட்ட அவனா இவன் எப்படிப்பா என்னைய காப்பாத்துவேன் அப்படின்னு. அவன் பாம்பை ஆட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன். அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுதியா. அவன் பாம்பை கூட கண்ணுல காமிக்கல. நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன் நல்லா இருப்ப பாம்பை நச்சு காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்னா என் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனாத்தேன் கிளம்புண்டேன். நானும் வாய வச்சு ஊதுன்னு ஊதுறேன். அவன் பாம்பு எழுந்திரிச்சு வழக்கம் கூட சொல்லல. பாம்பா அப்புறம் பார்த்தேன் காலைல மளிகை கடை திறந்துருச்சு. 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முடியல வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பு குளோஸ் பாப்பாட்டி குளோஸ் கிளம்பாத பாம்பை வச்சுக்கிட்டு என்ன மச்சருக்கு உசுரோட இருக்கேன் தாயில் சாக வண்டியாவெல்லாம். இனிமேல் பொம்பளை ஆளுகள் ஆளுக்கு ஒரு கட்டி சூட வாங்கி வச்சுக்கோங்க வச்சு கொளுத்தி விட்டு போகட்டும். ஆமா இன்னைக்கு அடியேடு கூப்பிடுறதா அம்மானு கூப்பிடுறதான்னு தெரியல. அடியேடு கூப்பிட்டாலே அடிமொழிக்கு அம்மானு மரியாதை கூட்டுறோம். இன்னைக்கு திரைக்காட்டு எப்படி பேசினா அந்த பிள்ளை சார் இனி பேச முடியாது. ஓ மை காட் அம்மா கூப்பிட்டு அம்மா ஒரு அம்மாவுக்கு அடைச்சிருச்சு ஒரு அம்மாவுக்கு தொடர்ந்து வாங்க மாமா அம்மா வாங்கம்மா.
காவல் போமா? ஆமா. எங்க அப்பா வந்து வந்தாரா? ஆமா. என்ன சொன்னாரு? தொண்டை நாட்டை சேர்ந்த நம்பிராஜனின் மகளே வணக்கம். உங்கள் அப்பா வந்தார். என் மகள் வள்ளி பருவமடைந்திருப்பதால் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செல்வதற்கு வணக்கம். அதனால் பருவமடைந்த பெண்கள் நீங்கள் அனைவரும் திணைக்காவல் சென்று இந்த பறவைகள் எல்லாம் கொய்யாமல் கொய்து அணைத்து விடாமல் வள்ளி நானா நீயா? நீங்க தான்மா. உங்க அப்பா ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்து எங்க அப்பா இறந்துட்டாரா? இல்ல உங்க அப்பா எங்க அப்பா இருக்கிறார். எங்க அப்பா நம்ம சின்ன பிள்ளையா உனது காட்டுக்குள்ள விட்டுட்டு காட்டுக்குள்ள விட்டுட்டு என்ன சொன்னாரு? காட்டுக்குள்ள விட்டு அம்மாட்ட போய் சொல்ல போயிருக்காரு. ஆமா. நம்ம பிள்ளைலாம் உடைய காட்டுக்குள்ள விட்டுட்டு சிறப்பா காவல் பார்க்கணும். ஆமா. அப்படி சொல்லிட்டு அப்பா சொல்ல நம்ம மீறலாமா? அப்பா சொல்ல தட்டலாமா? தட்டக்கூடாது. அப்பா பேர விடியங்காட்டு நம்ம எடுத்தே ஆகணும். எடுக்கிறோம். உங்க அப்பா பேரை நீங்க எடுக்கிறீங்க, எங்க அப்பா பேரை நாங்க எடுக்கிறோம். அழகா இடத்த பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. அருமையா இருக்குமா? மயிலெல்லாம் ஆடுவதும் குயில்கள் எல்லாம் கூவுவதும் மரங்கொத்திகள் எல்லாம் டக்கு டக்கு என்று ஓசையிடுவதும். ஆமா இனிமையா இருக்குல்ல? இனிமையா இருக்குமா? எப்படி சொல்ல தெரியுமா? சொல்லுங்கம்மா. ஐயோ அம்மாவுக்கு ஒரு செய்தி ஏறிடுச்சு. பள்ளியும் கிருப்பி ஏறிடுச்சு. இப்பதாம்மா கும்பல் இருக்கு. அருமையா இருக்குமா? குறிஞ்சியிலே 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 அம்மாவுக்கு குழந்தை தன்னாலே குறிஞ்சியிலே குழந்தை குழந்தை தன்னாலே ஒரு குழந்தை பந்தனோ பரத்தடி தன்னாலே ஒரு தானா ஒரு தானா ஒரு தானா ஒரு தந்தன குறிஞ்சியிலே குழந்தை குழந்தை தன்னாலே என்ன ஆச்சு? காவலுக்கு எங்க தானே வந்த? அப்புறம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? தெரிஞ்சுக்கலாமா? வாந்தி வருது. எங்க அண்ணன் தம்பி 7 பேத்துல யாரு உனக்கு கணவரை வரப்போறாங்க? மாங்காய் திங்கணும் போல இருக்கு. சாம்பல் திங்கணும் போல இருக்கு. நீ நேரா வைத்தியரை பார்க்கறது நல்லது. அவர் ஒருத்தவர் தான் பாக்கி. அவரு ஒருத்தவர். நீங்க போயிட்டு வாங்க. அந்த ஒருத்தவரை போய் பாருங்க. மயில் இருக்குது, குயில் இருக்குது, வள்ளி மலை இருக்குது. சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா என்னது தீங்கி போய் வரீங்க? வைத்தியர்கிட்ட போனேன். வைத்தியர்கிட்ட போய் என்ன சொன்னாரு? என்ன கணக்கு பண்ணி கணக்கு பண்ணியா? அது என்ன ரயில்வே கணக்கு மாதிரி தெரியுது. என்ன கீழே என்ன தொங்குது? முடியா? ஐயோ நல்லா. இப்ப வைத்தியர் என்ன சொல்லிட்டாரு? அப்பா சொன்ன மாதிரி பறவை ஆடி பாடிக்கிட்டே பறவை வெட்டணும். என்னோட ஆடிடுவியா? நிஜமா? நிஜமா. ஏமா உங்களோட நான் இன்ன வரைக்கும் ஆடி இருக்கேனா? ஆடினதே கிடையாது. அது வேறு இது வேறு. சரியா? கூடலூர் குண்டமல்லி வாட புடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டுமல்லி வாழ புடிக்க வந்த வள்ளி. பாச கொத்தமல்லி ஆமா கொத்தமல்லி பாச கொத்தமல்லி ஆமா கொஞ்சம் தள்ளி. கூடலூர் குண்டு
வந்திருக்கு வேற என்ன? என்னடி இது? உன் பிள்ளை எங்க? பிள்ளை கலால வச்சுக்கடி. பிள்ளை அங்க இருக்கு பாரு. திருப்பதி ஊர் சுத்தி போயிருக்கும் போல. தேரோடும் எங்க அடடும் அடடும் அடடும்